வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச் ரெண்டையும் ரெடி பண்ணி பேக்கிங் வேலையும் எப்படி 1 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல சாம்பாருக்கு தேவையான பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், 2 தக்காளி எல்லாத்தையும் ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன். அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே வெங்காயம், பொடியாக நறுக்கின காய்கறி, நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி காய் நல்லா வேகட்டும். தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி கரைசலை சேர்த்தி இதுவும் நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். இப்போது வெந்த பருப்பை நல்லா மையாக கடைஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது சாம்பார். அதனால் சும்மா கரண்டியை வச்சு நான் அழுத்தி விட்டுக்கிட்டேன். இப்போது தாளிப்பை எடுத்து அதில் ஊற்றிட்டு தாளித்த வடை சட்டி அலசின தண்ணியும் இதில் சேர்த்திக்கலாம். இன்னி கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திருங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் சாம்பார் ஒரு கொதி வந்துடட்டும். இறக்கி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சாம்பார் செஞ்ச அதே குக்கரை லைட்டாக அலசி எடுத்துட்டு அதுலேயே ரைஸையும் வச்சுட்டேன். இப்போது காயை தாளிச்சிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் பொரியல் தான். இதை தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, அது கூடவே வெங்காயம், கொஞ்சமாக கறி லீவ்ஸு எல்லாம் சேர்த்தி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தவரங்காயை சேர்த்திடலாம். நடுவால் அப்படியே தோசையும் ஊற்றிடுறேன். காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது பொடியாக நறுக்கின கொத்தவரங்காயை சேர்த்திடுறேன். 2 நாள் முன்னாடி கருணக்கிழங்கு கொஜ்ஜு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கான மசாலா மீதி இருந்தது, அதையும் சேர்த்திக்கிட்டேன். அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி காயை வதக்கி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசையும் கதம்ப சாம்பாரும் தான். அப்படியே மதியம் லஞ்சையும் பேக் பண்ணிடுறேன். முதல்ல ஸ்நாக்ஸுக்கு சீஸ் பிஸ்கட்ஸை பேக் பண்ணிடுறேன். அடுத்ததாக சாம்பார் சாதம் கலக்கிடலாம். ரைஸை போட்டு அதிலே சாம்பாரை ஊற்றி 1 ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டேன். அடுத்த டிஃபனில் கொத்தவரங்காய் பொரியல் சேர்த்திட்டேன். அடுத்த டிஃபனில் கொஞ்சமாக தயிர் சாதத்துக்கு ஆல்ரெடி நான் ரைஸை ஆற விட்டுட்டேன். இப்போது தயிரை சேர்த்தி கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பால் ஆல்ரெடி தயிர் மேலேயே ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போது லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. இப்படி தாங்க இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் வித் பிரேக்ஃபாஸ்ட் மெனு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share. Vidya Vedu. Bye.